சுவையும் ஆரோக்கியம் இருந்த அம்மா சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்னென்னா சில்லி கார்லிக் ரைஸ். பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க அந்த பூண்டு, வரமிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு மெயின் கோர்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரில் சிக்கன் போகுதுன்னா அந்த டைமில் இந்த ரைஸ் ஒரு சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு சிக்கன், ரைஸு, ஒரு காய், இந்த மூணும் ஒரு காம்போ மாதிரி வரும். அதில் இது காரணமாக கொடுப்பாங்க. ஏன்னா இதில் நம்ம வீட்டில் சாப்பிடும்போது எல்லாமே பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணோன்னா ஹோட்டலில் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதில் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்க ஒரு ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நிறைய பேர் வீட்டில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி பண்ணுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது பட்டர் மட்டும்தான். அந்த பட்டரு நம்ம வீட்டில் இல்லைனா நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் நம்ம ரெகுலராக நம்ம உணவில் இருக்கிறோம். அதனால் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். அதனால் நெய் இதில் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தலாமா? சில்லி கார்லிக் ரைஸ் தேவையான பொருட்கள்: சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், வேக வச்ச சாதம் 1 கப்பு, நெய் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, பொடிசு நறுக்கிய பூண்டு 2 டீஸ்பூன். இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துட்டிங்களே. இங்கே பார்த்தீங்கன்னா நெய் இருக்குல்ல, இந்த நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வீட்டில் பட்டர் இருந்தால் பட்டர் இந்த அளவுக்கு குவான்டிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக நெய்யும் வேண்டாம். இதுக்கப்புறம் இந்த பூண்டு பாருங்கள். இந்த பூண்டு தோல் எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பொடிசாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். வீட்டில் சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் இதுக்காக போய் சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. 4 வரமிளகா இருக்கா, அதை லைட்டாக நீங்கள் வறுக்கலாம். இல்லை நல்லா க்ரன்ச்சியாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு இது மாதிரி பொடி ஆக்கிக்கலாம். இதான் விஷயம். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் வச்சிங்கன்னா டக்குன்னு டாஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இந்த நெய் மெல்ட் ஆகிருக்குல்ல, இந்த இடத்துல இந்த கார்லிக், பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். அதான் முக்கியம். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது இந்த மாதிரி கார்லிக் இதில் பேனில் போட்டு டாஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கார்லிக் லைட்டாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறோம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வேலை இல்லை, ரொம்ப ஈஸியான வேலை தான். இல்லை அந்த கார்லிக் டாஸ் பண்ணுறது மட்டும் தான் டைம் இருக்கும். மற்றபடி ரைஸு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு டாஸ் பண்ணி எடுத்துருவோம். இதில் ஹோட்டலில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு சீசனிங் பவுடர் ஆட் பண்ணுவாங்க, அரோமேட்டிக் பவுடர். அந்த சீசனிங் பவுடர் இதில் போட்டால் இன்னும் அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது அதெல்லாம் வேண்டாம். சிம்பிள், ஈஸி, வீட்டில் இருக்க ஒரு பொருள் வச்சு பண்ணுங்கள். அந்த டிட்டோ டேஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அதிகமான சுவை இருக்கோ அதெல்லாம் உடம்புக்கும் நல்லது இல்லை. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப டீப்பாக பேசினா நம்ம சமையல் தாண்டி நிறைய விஷயம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சிம்பிளாக ஈஸியான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த கார்லிக் லைட்டாக அப்படி சாத்தே பண்ணுறோம் பார்த்தீங்களா, நெய்லியே சாத்தே பண்ணும்போது இந்த பூண்டை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைம் ஒரு ஸ்பூன் பூண்டை எடுத்து நீங்கள் வச்சுருங்க தனியாக ஒரு சின்ன பிளேட்டில். அது சூடு ஆறின பிறகு மென்று சாப்பிட்டு பாருங்களேன். அதோட வாசம், அதோட டேஸ்ட், அதோட ஃப்ளேவர் எல்லாமே மாறும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கார்லிக் நம்ம சாத்தே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன். அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டலாம், பரவாயில்ல. இதை கொஞ்சம் இதில் அப்படி போட்டு நம்மகிட்ட இருக்க அந்த கொத்தமல்லியும் கொஞ்சம் இதில் போடுறேன். அந்த ரைஸும் இதில் போடுறேன். ஒரு சின்ன குவான்டிட்டி தான் பண்ணுறேன், அவ்வளோதான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் ரைஸும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? அதான் ரொம்ப முக்கியம். இந்த ரைஸ் போட்ட பிறகு ரொம்ப நேரம் பேனில் டாஸ் பண்ணாதீங்க. சும்மா அப்படி அந்த ஹை ஃப்ளேம் பேன் வச்சுட்டு, அதாவது ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு இந்த பேனை எடுத்துங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சில் எடுத்துகிட்டு, உடன் ஸ்பேச்சில் எடுத்துகிட்டு இந்த பேனில் இப்படி டாஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்படி டாஸ் பண்ணும்போது என்னென்னா ரைஸ் உதிரியாக வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் எப்போவுமே கடாய் யூஸ் பண்ணி பழகிட்டோம். ஆனால் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனோ இல்லை வேறு என்ன ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் யூஸ் பண்ணினா அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த மாதிரி அந்த டாஸ் பண்ணி வர டைமில் கொஞ்சமாக உப்பு. ஏன் உப்பு லாஸ்ட் நான் போடுறேன்னா, அந்த நெய்யில் கொஞ்சம் அதிகமானால் கூட உங்களுக்கு சால்ட் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்ததுன்னா அப்போ என்னென்னா அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். அதே மாதிரி எல்லோ பட்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சால்டட் பட்டர், அன்சால்டட் பட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பட்டரை எந்த பட்டர் யூஸ் பண்ணிலோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போடணும். அதனால தான் கடைசியாக போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுட சுட அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஜஸ்ட் பேனில் டாஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். நம்ம வீட்டில் எப்போவுமே வேக வச்ச சாதம் இருக்குல்ல,
அப்போ அந்த டைமில் கொஞ்சம் என்ன ஃப்ளேவர் வேணும், வாசம் வேணும்னு இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து இது மாதிரி கார்லிக் போட்டுக்கலாம், கொஞ்சம் நெய் போடலாம், இல்லை பட்டர் போடலாம், இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஹர்ப்ஸ் என்ன போட்டு நீங்கள் பண்ணுச்சுன்னா நீங்கள் இந்த ரோஸ்மேரி அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு அந்த ரோஸ்மேரி என்னென்ன தெரியாது வேண்டாம் விட்டாலும் நீங்கள் பச்சை கருவேப்பிலை இருக்குல்ல, அந்த பச்சை கருவேப்பிலை நெய்யில் லைட்டாக வதக்கிட்டு ரைஸ் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சி நினைக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care, thank you.